டாக்டர் ஷர்மிளா உணர்ச்சி வசப்பட்டார், கொஞ்சம் பொறுமையாக கையாண்டிருக்கணும், அதுதான் வந்து காரணம். மற்றபடி உண்மை வந்து அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணல, அவர் பேசுறது பிரிவினையை தூண்டிடும், இதுதான் கோபிநாத் சொல்றாரு. இல்லை, அவர் ரொம்ப நிதானமாக தெரிஞ்சு ஒரு விஷயத்தை வந்து அவர் பதிவு பண்ணுறாரு. அவர் எந்த தனிநபரையும் அவர் தாக்குதல் பண்ணலை அந்த இன்டர்வியூவில் அப்படிங்கிறது முதல் முக்கியமான விஷயம். ஆனால் எது வந்து இவங்களுக்கு இவ்வளோ எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் யூஸ் பண்ண அந்த வார்த்தை பவர் ஷிஃப்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார் இல்லையா. இன்றைக்கி நான் கிரியேட்டிவ் ஃபோர்ஸஸ் கிட்ட இண்டஸ்ட்ரி மாட்டிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து தீர்மானங்கள், முக்கியமான விஷயங்கள் முடிவு பண்ணுறதே நான் கிரியேட்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது திரைப்படத்துறைக்கு சம்பந்தம் இல்லாதவங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஒரு பேட்டர்னாகவே வந்து ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நடக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டீங்க ஷாருக் கானுக்கும் ஆமிர் கானுக்குலாம் எந்த பிரச்சனையும் வரலன்னு. ஆக்சுவலாக 2014 மோடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால் ஆமிர் கானுடைய PK அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துடைய அடிப்படை சப்ஜெக்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், அதை வச்சு போலி சாமியார்கள் எப்படி மக்களுடைய மூளையை மழுங்கடிச்சு அது மூலமாக வந்து அதை ஒரு வியாபாரமாக மாற்றுறாங்க மதத்தை அப்படிங்கிறது தான் அதில் அடிப்படை அந்த நாட்டே ஸ்டோரி லைனே. இதுக்குள்ளே ஒரு ஹிந்து முஸ்லீம் லவ் ஸ்டோரியும் இருக்கும். கடைசியாக எனக்கு தெரிஞ்ச PKக்கு அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு படம் ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் வரவே இல்லைங்க. அந்த PK படத்துக்கு இந்த வலதுசாரியினர் எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அவர் இன்டாலரன்ஸ்னு ஒரு கமெண்ட் அடித்ததுக்கு ஆமிர் கானை எவ்வளோ தொல்லை பண்ணாங்க. அவர் ரீசெண்டாக அவருடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணதுக்கு லவ் ஜிஹாத் அப்படின்னு அவர் எவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ஷாருக் கானுக்கு வராத பிரச்சனையா? ஒரு ட்ரக் கேஸில் அவருடைய பையனை மாட்டி விட்டு எவ்வளோ தூரம் அலக்கழிச்சாங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் பேசாமல் இருக்கிறாங்கன்னா தே ஹவ் பீன் சைலன்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம உணரணும். நாம இதெல்லாம் நம்ம வெளிப்படையாக பேசணும்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கே ஆபத்து வந்துடுது. நம்மளுடைய பர்சனல் லைஃப்பை டச் பண்ணுறாங்க, நம்ம சொந்தங்கள் மேலே இவங்க கை வைக்கிறாங்க. அப்போ இவங்க கிட்டேருந்து நம்ம ஒரு படி விலகி இருக்கிறதே பெட்டர், நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு விலகி இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி எத்தனையோ நடிகர்கள் வந்து இவங்க இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. பிரகாஷ்ராஜ் அவர்கள் வெளிப்படையாக ஒரு இன்டர்வியூவில் பதிவு பண்ணார், ஆமாம் எனக்கு வர வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு. ஒரு காலத்தில் ஹிந்தியில் ஒரு ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு வில்லன் நடிகராக அவர் வந்தாருங்க. ஒரு வில்லன் நடிகர் இல்லாத ஒரு நேரத்தில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பிரகாஷ்ராஜுக்கு இருந்தது. பட் ஓவர் நைட்டில் எல்லா படமும் அவருக்கு ட்ராப் ஆயிடுச்சு. அவர் ஹிந்தியில் டோட்டலாக வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதற்கு என்ன காரணம்? மோடி அரசை அவர் தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் காரணம். ஒரு நடிகை தீபிகா படுகோன் JNU யூனிவர்சிட்டியில் போய் அந்த மாணவர்களோட போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பத்மாவத் திரைப்படத்துக்கு பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் ரீசெண்டாக வந்த பட்டான் திரைப்படத்தில் அவங்க சாஃப்ரன் கலர்டில் ஒரு பிகினி போட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ட்ரோல் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக அபுதாபி டூரிசமுக்கு அவங்க ஒரு ஆட் ஃபிலிம் நடித்தாங்க, அதில் ஹிஜாபோட வராங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து விமர்சனம் பண்ணாங்க. இப்படி தொடர்ந்து பல்வேறு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம காட்டலாம். இது ஒரு பேட்டர்னாகவே நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆதரவாக படம் அப்படிங்கிறது இன்றைக்கி ப்ராபகேண்டாவாக மாறிடுச்சுங்க. இவங்களுக்கு ஆதரவாக படம் எடுக்கிறீங்கன்னா ஷூட்டிங் பர்மிஷன் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும், டாக்ஸ் கன்செஷன் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். பிரதமர் நரேந்திர மோடியே படத்துக்கு பப்ளிசிட்டி பண்ணுவார். அரசாங்க ஊழியர்களுக்கு அரை நாள் பே ஹாலிடே கொடுத்து போய் படத்தை பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு சலுகைகள் கொடுப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எதிர்கருத்து சொல்லக்கூடிய ஒரு படமாக இருந்தால் இன்றைக்கி சென்சார் போர்டு ஜனநாயகனுக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம். பராசக்திக்கு எவ்வளோ கட்ஸ் சொல்லிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி IT ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணிட்டாங்க, சென்சார் போர்டு ஆக்டை இன்றைக்கி அமெண்ட் பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் இவங்க கையில் எடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்ஸு, இந்த மியூசிக்கல் லேபிள்ஸு, இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இன்றைக்கி களத்தில் இறங்கிட்டாங்க. OTT பிளாட்ஃபார்ம் வரைக்கும். இன்னைக்கு ஒரு டைரக்டர், முன்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் என்னென்ன நடிகர்கள் நடிக்கணும், யார் மியூசிக் பண்ணணும், கதை எப்படி இருக்கணும், ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கணும், இதெல்லாம் டைரக்டர் வந்து டிசைட் பண்ணுவாருங்க. இன்னைக்கு அந்த கிரியேட்டிவ் கண்ட்ரோல் எல்லாம் மொத்தமாக கார்ப்பரேட்ஸ் கையில் போயிடுச்சு. ஒரு படத்தில் எவ்வளோ பாடல்கள் இருக்கணும் அப்படிங்கிறது முதல் கொண்டு அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு சிங்கிள்ஸ் அப்படிங்கிற கலாச்சாரம் வந்துருச்சு. ரீல்ஸ் வயபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்து தான் ஒரு பாடலையே ஓகே பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல கிரியேட்டிவிட்டி செத்து போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சுட்டி காட்டுறாரு. இவங்களுக்கு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுவும் ஏஆர் ரஹ்மான் போன்ற ஒரு குளோபல் ஐக்கன், அவருக்கு வந்து ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட அவரை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு குளோபல் ஐக்கனாக இருக்கிறார். அவர் இது போன்ற விஷயங்களை வந்து சுட்டி காட்டுறாரு. அதுவும் குறிப்பாக சாவா படத்தை பற்றி பேசும்பொழுது அவர் அந்த நெறியாளர் கேட்குறாரு, இதில் வந்து கம்யூனலிசம் அதிகமாக இருக்கான்னு கேட்டால் ஆமாம் இருக்குது, ஆனால் அதை தாண்டி அந்த மன்னனுடைய வீரத்தை அந்த படம் போற்றுகிறது அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த படத்தை நான் பண்ணேன். மக்கள் முட்டாள் இல்லை,
இந்த போன்ற ப்ராபகேண்டா ஃபிலிம்ஸை ஈஸியாக வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தெளிவு இன்னும் மக்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அதே இன்டர்வியூவில் வந்து அவர் பதிவு பண்ணுறாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்களும் குறிப்பிட்டீங்க, தமிழணங்கு அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய மொழிப்பற்றுக்காக ஏஆர் ரஹ்மான் குரல் கொடுத்துருக்கிறாரு, ஹிந்தி தெரியாது அப்படின்னு அதே இன்டர்வியூவில் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் கங்கனா ரனாவட் போன்ற இவங்களுடைய அல்லக்கைகளை இவங்க வந்து களத்தில் இறக்கி விடுறாங்க. கங்கனா ரனாவட் எப்படிப்பட்ட ஆளுன்னா 2014 மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடைச்சது அப்படின்னு அப்பட்டமாக ஒரு நேஷனல் மீடியாவில் பேசின ஒரு நபர். அந்த அளவுக்கு தீவிரமான ஒரு மோடி பக்தை. அவங்க இறங்கி ரஹ்மான் சொன்ன இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டமை விமர்சிக்காம தனிநபர் தாக்குதலில் ஈடுபடுறாங்க. உடனே அவருக்கு ஒரு மத சாயம் பூசுறாங்க, ஒரு மத அடையாளம் பூசுறாங்க, ஆன்டி நேஷனல் அப்படின்னு அவர் பிராண்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா ரஹ்மான் வந்து என்னைக்குமே தன்னுடைய மதத்தை முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்தி அவர் எந்த மேடையிலையும் பேசினதில்லை. எல்லா மேடையிலையும் அவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசியிருக்காரே தவிர மதம் சார்ந்து அவர் எதுவுமே வந்து பேசினதில்லை. அண்ட் இவங்களை விட நேஷனல் இன்டகிரேஷனுக்கு அவர் நிறையவே பண்ணியிருக்கிறாரு. 52 வருஷம் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் கொடியே ஏற்றாத இவங்களுக்கு அடுத்தவங்களை பார்த்து நேஷனல் ஆன்டி நேஷனல் சொல்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனா வந்தே மாதரம் அவர் எனக்கு இன்ஸ்பிரேஷனே இந்தியா தான், இந்தியாவுடைய பன்முகத்தன்மை தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ரஹ்மானே சொல்றாரு. இல்ல எனக்கு இன்ஸ்பிரேஷனே இந்தியா தான், இந்தியாவோட ப்ளூராலிட்டி தான் சொல்றாரு. ஆனா அதே சமயம் அவர்கள் தரப்புல இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, வரக்கூடிய தீபாவளி 2026க்கு ரிலீஸ் ஆகக்கூடிய ராமாயணத்துக்கு வந்து அவர் தான் மியூசிக் போடுறாரு. ரன்பீர் கபூர் நம்ம இவங்க யாஷ் நடிக்கக்கூடிய படம் சாய் பல்லவி படத்துக்கு அவர் தான் நடிக்க மியூசிக் போடுறாங்க. ஆக்சுவலா அதே இன்டர்வியூல அதை பத்தி அவர் பேசுறாரு. அவர் சொல்றாரு ராமாயணம் மகாபாரதம் போன்ற கதைகள்ல நல்ல விஷயங்கள் இருக்கு, அந்த நல்ல விஷயங்களை ஏத்துக்கணும். ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது அதுதான், மற்ற மதங்கள்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் ஏத்துக்கிற பக்குவம் நமக்கு வேணும் அப்படின்னு அதே இன்டர்வியூல அவர் பதிவு பண்றாரு. ஆனா அதை பத்தி அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அவர் சொல்லக்கூடிய கருத்தியலா எதிர்க்க தைரியமோ திராணியோ இல்லாதவர்கள் அவரை வந்து ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு அடையாளப்படுத்தி அவரோட ஆன்டி நேஷனல் அடையாளப்படுத்தி அவரை கொச்சப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முழு மூச்சாக இருக்கு. இதை சிஸ்டமேட்டிக்கா பல நடிகர்களுக்கு பல தருணங்கள்ல அவங்க செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.